ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஏழை விறகு வெட்டி தன்னோட வாழ்நாள் முழுதும் விறகு வெட்டியை காட்டுல கழிக்கிறாரு. விறகு வெட்டி ஒரு சின்ன வீடு கட்டுறாரு. அந்த வீட்டுல தன்னோட மனைவி தான் சிறு குழந்தையோட வாழ்ந்துட்டு இருக்காரு. மனைவி நல்லா உணவு சமைக்கிறாங்க. குழந்தை சிறு குழந்தையா இருக்கவே எந்த வித வேலையும் செய்யல. வருமானம் அதிகரிக்கிறதுக்கு இவர் ஒருத்தர் மட்டும் தான் அந்த வீட்டுல வேலை செய்யறாரு. ஏன்னா முதுமை காரணமாக அவரால் முன்பு போல விறகு வெட்ட முடியல. என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இனி நம்மளோட கடமை முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு வயசாயிடுச்சு, நம்மளால இனிமே எந்த வேலையும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம உடல்நல சரியில்லாமலும் போகுது. இனிமே நம்மளால மரத்தெல்லாம் வெட்ட முடியாது, இனி நம்மளோட கடமையை தன் மகன் பாத்துக்கிட்டோம்னு நினைக்கிறாரு. அதனால என்ன பண்றாரு, வீட்டுக்கு வெளியில ஒரு கட்டில் மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு. காலை உணவு சாப்பிட்டுட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. மகன் பாக்குறான், ஏன் அப்பா இன்னும் விறகு வெட்ட போகலான்னு பாக்குறான். அப்போ தான் கை அசைவுல தன் மகனை கூப்பிடுறாரு. என்னப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகன் கேக்குறான். மகன் பேர் ஷர்ஃபு இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஷர்ஃபு வரான். பா, என்னால முந்தி போல உடம்பு எனக்கு முடியல, என்னால விறகு வெட்ட முடியாதுப்பா அப்படின்றாரு. சரிப்பா, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னா, இனி இந்த வேலையை நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. குடும்பத்துல உள்ள ஒரே வருமானம் நான் தான், இன்னைக்கு நானே படுத்துட்டேன், வருமானம் இல்லைன்னா நம்மளால ஒன்றும் சாப்பிட முடியாது, அதனால இனிமே இந்த விறகு வெட்டுற வேலையை நீ தான்ப்பா செய்யணும்னு சொல்றாங்க. சரிங்கப்பா, கண்டிப்பா நான் செய்யறேன் அப்படின்றான் ஷர்ஃபு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தன் மனைவி அழைக்கிறாரு. மனைவி அழைச்சிட்டு கோடாலியை கொண்டு வான்னு சொல்றாரு. மனைவி கோடாலி எடுத்துட்டு வந்து தராங்க. இந்த கோடாலி நம்ம காலமா உபயோகிச்சுட்டு இருக்கோம், அதனால இந்த கோடாலி பத்திரம் இன்னில இருந்து ஆரம்பிப்பான்னு சொல்லிட்டு அந்த கோடாலியை அவருடைய தோள்பட்டையில வைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஷர்ஃபுவும் அந்த கோடாலியை பிடிச்சிட்டு காட்டு நோக்கி பயணிக்கிறான். அப்ப அந்த ஏழை விறகட்டி என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி அந்த மரத்தை வெட்டணும், அந்த எந்த மரம் எப்படி பார்க்கணும்னு உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்றாரு. மரம் கிளைகள் பெண்டாகி இருந்தா அதை நீ கட் பண்றதுக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு மரத்தை சின்ன சிறு துண்டுகளாக்கி அதை நல்லபடியா கட்டி தலைமையில எடுத்து வச்சுக்கோ, தலைமையில எடுத்துச்சு நகரத்துக்கு சென்று விற்பனை பண்ணிடு, உடனே விற்பனை பண்ணிட்டு விற்பனை பண்ண உடனே நீ கையில காசு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சரின்னு அந்த பையன் என்ன பண்றான், தன்னோட தோள்பட்டை மேல அந்த கோடாலியை வச்சுட்டு காடு நோக்கி போறான். அவங்க அப்பா ஒரு இடத்த சொல்றாரு, இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மரம் பெண்டா இருக்கும், இது நீ கட் பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. சரின்னு என்ன பண்றான், ஷர்ஃபும் போறான். ஷர்ஃபு பாக்குறான். பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு மரத்தை கட் பண்ணலான்னு பாக்குறான். ஒரு சில கிளைகளை அப்படியே கட் பண்ணிட்டே இருக்கும். பார்க்கும்போது ஒரு பெரிய கிளை நல்லா வளைஞ்சிருக்கு. அந்த கிளையில ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு. குருவி கூடு கட்டியிருக்கிறது பார்த்த உடனே அவனுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. நம்ம எப்படி இதை வெட்டுறது, ஒரு குருவி கூடு கட்டியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். இதை வெட்டலாமா போலாமா, அவர் சொன்ன கடமைப்படி நம்ம வெட்டிடலாம், வெட்டி கொண்டு போய் நம்ம வித்துட்டா நமக்கு பணம் வரும், அதை கொடுத்து அப்பா சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறான். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், குழலை தூக்கிட்டு இந்த மரத்துக்கிட்ட போகும்போது என்ன பண்றான், அவனால வெட்ட முடியல. கொஞ்ச நேரம் போய் மரத்தடியில உட்காந்துட்டு யோசனை பண்றான். இந்த மரம் கிளையை நம்ம வெட்டிட்டோம்னா ஒரு 3 குஞ்சுகள் இருக்கு, 3 குஞ்சுகளுமே இறந்துடும், அந்த தாய்க்கு நமக்கு பெரிய அநீதி பண்ற மாதிரி இருக்கும், இந்த வேலை நம்மளால செய்ய முடியுமா, இதை நம்ம இன்னொரு ஜீவனை கொண்டுதான் நம்ம வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான் ஷர்ஃபு. அதனால என்ன பண்றான், அந்த மர கிளையை வெட்டாம என்ன பண்றான், அப்படியே வீட்டுக்கு போனோடனே அப்பா கட்டில் மேல உட்காந்துருக்காரு. மகன் வரவை எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. எப்படியும் மகன் வருவான், கண்டிப்பா விறகு வித்துட்டு வருவான், பணத்தோட வருவான்னு ஒரு நம்பிக்கையோட இருக்காரு. ஆனா ஷர்ஃபு வீட்டுக்கு வரான். என்னப்பா, மரத்தை வெட்டி வித்துட்டியான்னு கேக்குறாங்க. இல்லப்பா, நீங்க சொன்ன மரத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது என்ன பண்றான், விறகு வெட்டியோட மனைவி, எப்பா மரத்துக்கு மேல ஏதாவது குருவி கூடு கட்டியிருந்தா அதெல்லாம் வெட்டிடாதப்பா, அதெல்லாம் குடும்பத்துக்கு நல்லது இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த மகன் சொல்றான், ஆமாப்பா, ஒரு மரத்து மேல குருவி கூடு கட்டி இருந்தது, அதனால தான் நான் வெட்டல அப்படின்றான். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாக்கு போக்கா, அதெல்லாம் பார்த்தா நம்மளால சாப்பிட முடியாது, அதெல்லாம் நீ ஏன் பாக்குற, நான் சொன்னபடிதான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறாரு. அப்ப மனைவி மறுபடியும் குறுக்கிட்டு என்ன சொல்றாங்க, எங்க அவன் சின்ன பையன் இப்பதான் வேலைக்கு போயிருக்கான், ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு அவங்க அப்பாவும். 2-3 நாள் கடந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, இன்னொரு இடத்த சொல்றாரு, அப்பா அந்த இடத்துல நீ மேலேயே பார்க்காத, நான் சொன்னபடியே அந்த மரத்தை மட்டும் ஒரு ஷரதுன்னு ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை கீழே பார்த்தபடியே வெட்டுப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு என்ன பண்றான், அந்த கோடாரி எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றான், மேலேயே பார்க்காம கீழே பார்த்துட்டு போறான். அப்பா சொன்ன இடமும் வந்துருச்சு. சரி, மரம் வெட்டுறதுக்கு என்ன பண்றான், கோடாலியை தூக்குறான். அப்படி தூக்கும் போது அங்க பாத்தீங்க அப்படின்னா கீழே நிறைய பழங்கள் இருக்கு. அந்த பழங்கள் நிறைய பேர் பறிச்சு சாப்பிட்டுட்டு போறாங்க, ஒரு சில பேர் சமைக்கிறதுக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு. ஐயோ, இந்த மரம் கிளைகள் நம்ம வெட்டிட்டோம்னா இவ்வளவு பழங்களும் வீணா போயிடும், அது மட்டும் இந்த பழங்கள் வேற யாருக்கா உதவும், பல பேருக்கு இந்த பழம் உதவியா இருக்குமே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். நம்ம எப்படி இதை வெட்டுறது அப்படின்னு ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறான். ஐயோ, நம்மளால இதை செய்யவே முடியலையே அப்படின்னு சொல்லி மேல போய் என்ன பண்றான், இந்த பழத்தெல்லாம் ஏறி பறிச்சு எடுத்துட்டு போறான். இந்த மரத்தை நம்மளால வெட்ட முடியாது, ஏன்னா நிறைய பழங்கள் வச்சிருக்கு,
இருக்கு, நிறைய குருவிகள் சாப்பிடும், நிறைய மனிதர்கள் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுறாரு. அந்த பழங்கள்லாம் என்ன பண்றான், பறிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறான். அப்பா என்ன நினைக்கிறாரு, கண்டிப்பா வந்து இன்னைக்காவது விறக வித்துட்டு பணம் கொண்டு வருவான்னு ஒரு எண்ணத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போ வந்து பை நிறைய பழங்கள்லாம் எடுத்துட்டு போறான். இதை பார்த்த அப்பாவுக்கு சரியான கோபம். நீ என்னத்துக்கு பண்ணிட்டு இருக்க, நீ இப்படி எல்லாம் வாழ்ந்தானா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, நம்ம எல்லாம் சாக வேண்டியதான் பசியும் பட்னியோட, நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசுறாரு. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தானா நம்ம எப்படி பழைக்க முடியும் அப்படின்னு வருத்தத்தோட பேசுறாரு. அப்ப மனைவி மறுபடியும் குறுக்கிடுறாங்க. விடுங்க, அவன் சின்ன பையன் தானே, கொஞ்ச நாள்ல கத்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. அடுத்த நாள் வேற ஒரு பழைய இடத்த சொல்றாரு. இங்க ஒரு மரம் இருக்கும், இந்த மரத்தை கண்டிப்பா வெட்டிட்டு வா, நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு என்ன பண்றான், 3 டைம் போறான். அந்த போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த மரம் ஃபுல்லா நிறைய கிளைகளோட நிறைய பேருக்கு நிழலா இருக்கு. அந்த கீழே உட்காரும் போது அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. ஷர்ஃபுவால மரம் வெட்டவே முடியல. இங்க ஷர்ஃபு நினைக்கிறான், நம்ம ஏன் இந்த மரத்தெல்லாம் வெட்டணும், இதுவும் நம்மள மாதிரி ஒரு உயிரினம் யாரும் நினைக்க மாட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தப்படுறான், வேதனைப்படுறான். இல்ல அப்பா என்ன சொன்னாலும் நம்மளால மரத்தை வெட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், மரத்தையும் கோடாரியும் பார்த்துட்டே இருக்கான். அப்பா இந்த முறை வந்து நம்ம மரம் வெட்டல அப்படின்னா நம்மள வீட்டு விட்டு துரத்திடுவாரு மனசுக்குள்ள ஷர்ஃபு நினைக்கிறான். அப்பா என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம இந்த மரத்தை வெட்டக்கூடாது, ஏன்னா இதுவும் நம்மள மாதிரியே ஒரு உயிரினங்கள் தான், இதுக்கும் உயிர் இருக்கும் அப்படின்னு ஷர்ஃபு நினைக்கிறான். அப்ப ஷர்ஃபு வரும்போது என்ன பண்றான், அங்க ஒரு கால்வாயை பார்க்கறான். கோடாரியை பார்த்தோன்னே கோவம் வந்துருச்சு. அந்த கால்வாயில அந்த கோடாரியை தூக்கி விசிறி அடிச்சிடறான். விசிறி அடிச்சோடனே என்ன பண்றான், அந்த பக்கமா வருமானம் பண்ற ஒரு மார்க்கெட்டை பார்க்கறான். நிறைய பேருக்கு அங்க உள்ளவங்களுக்குள்ள போற வரங்க டிராவலர்ஸ் எல்லாருக்குமே என்ன பண்றான், கூல் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு இருக்கான். அப்ப என்ன நினைக்கிறான், நம்ம இந்த சந்தையில வந்து அப்பாட்ட சொல்லி நம்ம ஒரு கடை போட்டுறணும், இந்த மரத்தெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு நினைக்கிறான். அப்பாட்ட சொல்லணும்னு வரான். அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போகும்போது அப்பா கட்டல் மேல உட்காந்துருக்காரு. இன்னைக்கு கண்டிப்பா மரத்தை வித்துட்டு பணம் எடுத்துட்டு வந்திருப்பான், ஏன்னா நம்ம வந்து 2 நாளா அவனை திட்டணும், இன்னைக்கு கண்டிப்பா அவன் வேலையை செஞ்சிருப்பான்னு அப்பா மனசுல நினைக்கிறாரு. இந்த மாதிரி மரத்தை வெட்டிட்டு எப்ப எங்கப்பா பணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லப்பா நான் மரத்தை வெட்டல, என்னப்பா செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, போற வர பயணிகளுக்கு நான் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன், இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி திட்டாரு. அவரு ஷர்ஃபு என்ன சொல்ல வரான்னு கூட அவங்க அப்பா கேட்க விரும்பல. அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து, நீ இனிமே இந்த வீட்லயே இருக்கக்கூடாது, ஒழுங்கு மரியாதை வெளில போடுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்திடுறாரு. ஷர்ஃபுக்கும் அவன் எங்க போறது எது போறதுன்னு தெரியாம என்ன பண்றான், அவன் நடந்து போயிட்டே இருக்கான். சுத்தி பத்தினு பார்த்தா பில்டிங் இல்ல, ஒண்ணுமே இல்ல. நடந்து போறான். அவனால நடக்கவே முடியல. ஒரு அரண்மனை வருது. அந்த அரண்மனை கிட்ட வரும்போது என்ன பண்றான், மயக்க அடிச்சு விழுந்துடுறான் பசியால. அப்ப அந்த அரண்மனை யாருக்கு பாத்தீங்கன்னா நாடார் கான் சாஹிப். நாடார் கான் சாஹிப் அந்த அரண்மனை வாசல்ல என்ன பண்றான், மயக்க அடிச்சு சர்ஃப் விழுந்துடுறான். விறகு வெட்டியும் தன்னோட மனைவி என்ன பண்றாங்க, தான் மகனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதால ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவனுடைய ஞாபகங்கள் வேற அவங்களுக்கு வந்து போகுது. அப்ப திடீர்னு என்ன பண்றாங்க, விறகு வெட்டி வீட்டுக்கு முன்னாடி ஒரு வாசல்ல ஒரு வண்டி வந்து நிக்குது. வந்து கதவு தட்டுறாங்க. நீங்க விறகு வெட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாங்க அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நாடார் கான் சாஹிப்னா யார் அந்த நபர், நான் அந்த நபரை பத்தி கேட்டது இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அவர் நல்ல மனிதர், எல்லாரையுமே மதிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 2 பேரும் வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு அழகான ஒரு அற்புதமான தோட்டத்துக்கு வந்து அந்த அம்மா அப்பாவையே கூட்டிட்டு வராங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. தன்னோட மகன் சர்ஃப் அங்க இருக்கான். மகனே நீ இங்க எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விறகு வெட்டியும் அவங்க மனைவியும் கேட்கறாங்க. அம்மா நான் அப்பா இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டாரு இல்லையா, அப்ப நான் துரத்தும் போது நாடார் கான் சாஹிப் இவரோட அரண்மனையில தான் நான் என்ன பண்ணேன், மயக்க அடிச்சு விழுந்துட்டேன். அவர் என்ன பண்றாரு, இந்த அழகான தோட்டத்துக்கு என்ன தோட்டக்காரரா மாத்திருக்காரு. ஏன் அப்படின்னா, நான் இந்த மரத்து மேலேயும் இந்த மரத்துல வாழ்ற குருவிங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிறதா இந்த தோட்டக்காரர் அமைச்சிருக்காரு. நான் வந்து இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஏன்னா இதுங்களெல்லாம் ரொம்ப நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு மரம் வெட்டுறோம் அப்படின்னா யாருக்கும் எந்தவித பாதிப்பு இல்லாம ஒரு மரத்தை வெட்டணும். விறகொட்டி சொன்ன அந்த மரத்தை வெட்டி இருந்தா அந்த குருவியும் அந்த குஞ்சுக்களும் இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது மற்ற உயிரினங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாம எந்த ஒரு வருத்தமும் இல்லாம செஞ்சாதான் அந்த விஷயம் நல்லதுதான். சாதாரண குருவி தானே நினைக்காம அதுக்கும் நம்மளை போல உயிர் இருக்கும், அதுவும் நம்மளை போல ஒரு குழந்தை இருக்கு நம்மளும் நினைக்கிறோம். எந்த ஒரு உயிரினங்களுக்கும் எந்தவித கேடு இல்லாம நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் நல்லதுதான். அதுவும் நம்மளை போல ஒரு உயிரினம் தான். அதனால எந்த ஒரு உயிரினங்களுக்கும் நம்ம கெட்டதை நினைக்காம நல்லதே நினைப்போம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.